ஹாய். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாஸ் நியூஸில் நிறைய டாக் பைட்ஸ் அதனால் வரக்கூடிய இறப்புகளை பற்றி பார்க்குறோம். டாக்டர் டாக் பைட் தானே, அதனால் என்ன அப்படின்னு கேஷுவலாக இருந்தோம்னா உங்கள் முடிவை நீங்களே தெரிவிக்கிறதுக்கு சமம். ஒரு டாக் உங்களை கடித்த பின்னாடி இட் டிரான்ஸ்மிட்ஸ் அ வைரல் டிசீஸ். அந்த வைரல் டிசீஸ் உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணிடும். தட்ஸ் கால்டு ராபீஸ். ஒரு டாக் உங்களை பைட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் 15 முதல் 30 நிமிடங்களுக்கு அந்த ஊண்டை நல்ல ஒரு க்ளீன் வாட்டரில் நீங்கள் சுத்தப்படுத்தணும். நெக்ஸ்ட் உங்கள் அருகில் இருக்க ஜிஹெச் ஆர் பிஹெச்சிக்கு போய்கிட்டு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நீங்கள் கட்டாயமாக இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். 0, 3, 7, 28 இப்படி 4 டோசஸ் இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினுக்கு இருக்குது. அந்த 4 டோசஸ் எந்த டேட்ஸில் போடணும்னு உங்களுடைய கன்சல்டிங் டாக்டர் இந்த ரேபிஸ் ட்ரீட்மெண்ட் கார்டில் மென்ஷன் பண்ணி தருவாங்க. டாக் பைட்ஸ் 3 கேட்டகரிஸ். அதில் கேட்டகரி 3 பைட் ரொம்ப ஆழமான காயம்னு சொல்லுவோம். அந்த ஆழமான காயத்துக்கு நீங்கள் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் கூட ரேபிஸ் இம்யூனோகுளோபுலினும் செலுத்திக்கலாம். நீங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்களா? இட்ஸ் ஹை டைம் டு கெட் யூர் பெட்ஸ் வேக்சினேட்டட். ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் கியூர். லெட்ஸ் யுனைட் அண்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் ரேபிஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.